ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் அல்ட்ரா ஸ்டடி சென்டர் 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி சொன்னால், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் லிட்ரரி தியரிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் லிட்ரரி தியரிஸ் என்னென்ன, அதோட கான்செப்ட் என்னங்கிறத ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெட்டு செட்டு டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்ட் என்னங்கிறத நம்ம மைண்டில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுலேருந்து எந்த கேள்விகள் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக பதில் சொல்ல முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க லிட்ரரி தியரிஸை ஒன் பை ஒன் சிம்பிளாக பார்க்கலாம். முதல்ல ஃபார்மலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படி சொன்னால், டெக்ஸ்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது. டெக்ஸ்ட் இப்போ திருக்குறள் இருக்குது அப்படி சொன்னால், அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய எத்தனை வார்த்தைகள் இருக்குது, எப்படி ரைமிங் ஸ்கீம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, என்ன வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு முழுக்க அந்த டெக்ஸ்ட்டை பற்றி மட்டுமே வச்சு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபார்மலிசம் அல்லது ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசம் அப்படி சொல்லுவாங்க. இந்த படைப்பு, இந்த புத்தகம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, யார் எழுதியிருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக எழுதியிருக்கிறாங்க, அந்த இதெல்லாம் வச்சு இந்த கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இந்த முழுக்க இந்த டெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அதில் என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்றது பேசுகிறதுக்கு பேர் தான் ஃபார்மலிஸ்டிக் கிரிட்டிசிசம். அடுத்து நியூ கிரிட்டிசிசம்னா ஒரு படிவேல் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், சொன்னவங்க யார் என்னென்னலாம் பார்க்கக்கூடாது, சொன்னவங்க சொன்னால் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு டெக்ஸ்ட்னா, ஒரு புத்தகம் இருக்குன்னா அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறத மட்டுமே பார்க்குறது. இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறாங்க, எதனால் எழுதியிருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க ஆணா பொண்ணா அப்படின்னு அவங்கள பற்றி ஆராயாமல் அந்த டெக்ஸ்ட்டில் பத்துமே கன்சிடர் பண்ணுறதுக்கு பேர் தான் நியூ கிரிட்டிசிசம். ஒரு ஒர்க்கை மட்டுமே வச்சு த டெக்ஸ்ட் அலோன் மேட்டர்ஸ், முழுக்க அந்த புத்தகத்தை மட்டுமே, அந்த படைப்பை மட்டுமே வச்சு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நியூ கிரிட்டிசிசம். கிட்டத்தட்ட அது ஃபார்மலிசமும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தோணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசம் பிலீவ்ஸ் லிட்ரேச்சர் ஃபாலோஸ் ஹிடன் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேட்டர்ன்ஸ். இது என்ன அப்படி சொன்னால், ஒரு ஒர்க்கு எழுதுறாங்க அப்படி சொன்னால் அவங்க அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் எழுதுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சானட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் போயம் இருக்குது, அது 14 லைனில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டேவும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறது அப்படி சொன்னால் அந்த ஒர்க்கை எழுதுறது. இப்போ திருக்குறள்னா அது 7 வார்த்தைகள் 2 வரிகள் அப்படிங்கிற கான்செப்டை அந்த ஸ்ட்ரக்சரை மைண்டில் வச்சுக்கிட்டே அந்த ஒர்க் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரக்சரலிசம். அந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டேவும் அந்த ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் ஒரு ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுற பேர் தான் ஸ்ட்ரக்சரலிசம் அல்லது ஸ்ட்ரக்சரலிஸ்டிக் கிரிட்டிசிசம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படி சொன்னால், ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸடு மீனிங். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கதை எழுதியிருக்காங்க, இந்த கதை ஏழ்மையை பற்றி மட்டும்தான் பேசுது, வறுமையை மட்டும்தான் பேசுது அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபிக்ஸடு மீனிங் இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே ஒரு கொஸ்டின் வைக்கிறது. அதெல்லாம் கிடையாது. இதில் இந்த மீனிங்கும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்கங்கிற ஒரு சிங்கிள் மீனிங், இது ஒரு அர்த்தம் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்டை உடச்சி இந்த டெக்ஸ்ட்டு நிறைய மீனிங் இருக்குது, நிறைய அர்த்தம் இருக்குது, இதை இப்படி கூட எடுத்துக்கலாம், இதில் இந்த மாதிரியும் சொல்ல வந்திருக்கிறாங்க, இதில் இந்த ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய மல்டிபிள் மீனிங்கை அனலைஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு கட்டுமானம் அப்படின்னு சொல்லுவோம். டீகன்ஸ்ட்ரக்ஷன்னா அந்த கட்டுமானத்தை உடச்சி பார்க்குறது, அதை ஸ்டேபிள் இல்லாமல் அதை அன்ஸ்டேபிளாக இருக்குது மாற்றுறது. உதாரணத்துக்கு இது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பிரேக்ஸ் டவுன் டெக்ஸ்ட் டு ஷோ கான்ட்ராடிக்ஷன், அதாவது உரையின் முரண்பாடுகளையும் மாறும் அர்த்தங்களையும் வெளிப்படுத்துகிறது. அதில் இருக்கக்கூடிய மீனிங் மாறுது அப்படிங்கிறத அது தெரியப்படுத்துது. உதாரணத்துக்கு ஒரு ஒர்க்கு இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படி சொன்னால் அதோட அர்த்தம் நிலையானது கிடையாது, அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இந்த காலத்துக்கட்டுக்கு இது இந்த தீம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே இது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என்னென்னா இந்த தீம் சரியாக இருக்காது, ஏன்னா அந்த நேரத்தில் காலம் மாறி இருக்கலாம் அப்படிங்கிறதான். உதாரணத்துக்கு ஒரு சிங்கிள் மீனிங், சர்டனான மீனிங் கிடையாது, அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான் இந்த கிரிட்டிசிசம்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம். மார்க்சிசம்னாலே என்னென்னா கார்ல் மார்க்ஸினுடைய தியரி அடிப்படையில் அந்த ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அது வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், பவரு, கேபிட்டலிசம், இன்இக்வாலிட்டி இதெல்லாம் வச்சு அந்த ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அதில் இருக்கக்கூடிய சோசியலிசம் இந்த மாதிரி இருக்குது, மார்க்சிசம் இந்த மாதிரி அந்த கான்செப்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்குங்கிறத வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இது ஒரு சிம்பிள் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேஸ் பவர் அண்டு மணி. இதில் வரக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம் அல்லது இந்த கதையில் யாருக்கிட்ட பவர் இருக்குது, யாருக்கிட்ட மணி இருக்குது, இது எந்த விதமான கான்செப்ட் அடிப்படையில் பண்ணுது அப்படிங்கிற மார்க்சிஸ்ட் தியரியை வச்சு, கார்ல் மார்க்ஸினுடைய தியரியை வச்சு அந்த ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம். ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது அப்படின்னா எக்ஸாமின் விமன்ஸ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுறது, ஆண் பெண் பாகுபாடு, இன்இக்வாலிட்டி, ஃபீமேல் கிரைசிஸ், பெண்களுக்கான பிரச்சனைகள், இதெல்லாம் வச்சு ஒரு டெக்ஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு அந்த இதில் பயன்படுத்தக்கூடிய கேரக்டர்ஸ், ஃபீமேல் கேரக்டர்ஸுடைய நிலை எப்படி இருக்குது, அவங்கள அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்க, போல்டாக சொல்லியிருக்காங்களா, ரொம்ப சப்ரெசிவாக சொல்லியிருக்கிறாங்களா, ஃபெமினிஸ்ட் கேரக்டர்ஸை அந்த ஒர்க்கில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீமேல் கான்செப்டில் ஒரு டெக்ஸ்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபெமினிஸ்டிக் கிரிட்டிசிசம். நீங்கள் எப்படி சொன்னால் சைக்கோ அனாலிட்டிக் கிரிட்டிசிசம். சைக்காலஜிக்கலாக ஒரு கதையில் வரக்கூடிய கதாபாத்திரத்தை சைக்காலஜிக்கலாக அனலைஸ் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஏன் இந்த வில்லன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், ஏன் இந்த ஹீரோ இந்த வார்த்தைகள் அதிகம் பயன்படுத்துகிறான், ஏன் இந்த மாதிரி இருக்கிறான், ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகளை இது பண்ணுறான், ஏன் இந்த பிரச்சனையை இப்படி ஃபேஸ் பண்ணுறான், டீல் பண்ணுறான் அப்படின்னு அவனை சைக்காலஜிக்கலாக அந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சைக்கோ அனாலிட்டிக் கிரிட்டிசிசம். இது கான்சியஸ் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி. இது வரைக்கும் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா டெக்ஸ்ட்டை விட்டுட்டு அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுற ரீடர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை யார் ரீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை வந்து என்ன அப்படி சொன்னால் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்ம பழமொழி சொல்லுவாங்க, கத்தியை வந்து ஒரு கொலைகாரன் கையில் இருக்கிறதுக்கும் டாக்டர்ஸ் கையில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதேமாரி தான் ஒரு ஒர்க்கை எடுத்து படிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க்கு வித்தியாசப்படும் அப்படிங்கிறதான் இதோட பேசிக் கான்செப்டே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னால் திருக்குறள் எழுதியிருக்கிறாங்க. திருவள்ளுவர் வந்து திருக்குறளை உண்மையிலேயே இவ்வளோ அர்த்தத்தோடு தான் எழுதியிருப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை படிக்கக்கூடிய ரீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு அர்த்தத்தில் புதுசாக உரை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் சொல்லியிருக்கலாம், இந்த அடிப்படையில் சொல்லியிருக்கலாம், இதை இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னு இந்த வாசகர்கள் அதை படிக்கக்கூடிய அந்த ரீடர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து வேறு விதமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி அந்த ரீடர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணக்கூடிய அவங்க அடிப்படையிலேருந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி அப்படிங்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா போஸ்ட் கலோனியல் தியரி. கலோனியலிசம்னா பிரிட்டிஷ் ரூல். அந்த பிரிட்டிஷ் ரூலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதனால் ஏற்பட்ட விளைவுகள், அதனால் ஏற்பட்ட மக்களில் ஏற்பட்ட பாதிப்புகள், அது சார்ந்த அந்த லிட்ரேச்சர், அது சார்ந்த விஷயங்களை வச்சு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் போஸ்ட் கலோனியல் தியரி. இப்போ உதாரணத்துக்கு இந்தியனோட கல்ச்சர், இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியா பிரிட்டிஷ்காரங்க வந்து ரூல் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவுடைய கல்ச்சரில் அது எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத வச்சு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அப்படி ஒரு நாட்டினுடைய ஆதிக்கம் இன்னொரு நாட்டு மேலே ஏற்படும் போது அதனால அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய மொழி கலாச்சாரம் மாற்றத்துக்கு பற்றி அடிப்படையில் அதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறது பேர் தான் போஸ்ட் கலோனியல் தியரி அப்படிங்கிறது. வீடியோவில் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படி சொன்னால் சிம்பிளாக இந்த லிட்ரரி தியரிஸை ஒரு வரிகளில் சிம்பிளாக அதுக்கான விளக்கத்தை எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துருக்குறோம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் அதனுடைய டீட்டெயில்டு கான்செப்ட் என்ன, அதில் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆத்தர், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நெட்டு செட் எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். லிட்ரேச்சர் சம்மந்தமாகவும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தமாகவும், இங்கிலீஷ் கிராமர் சம்மந்தமாகவும், பொதுப்பிரிவு சம்மந்தமாகவும் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.